அப்படி பெஞ்சில் இருக்காங்கடா, ஒரே டென்ஷனாக்குடா. டே எக்ஸாம் டைம்ல நல்லத்துல பதினஞ்சு பயமா இருக்கே, நீ கடமலை வெளுத்து வாங்க போகுதா? ஏ அமேரி அமேரி மேம் வராங்க. டேய் எங்கடா மேம்? ஏ சும்மா ரெண்டாவது ரேங்க் பண்ணு. அவனை பிடிங்கடா. இதென்ன கிளாஸ் ரூமா இல்ல மார்க்கெட்டா? இவ்வளவு சத்தம். கீப் சைலன்ஸ். அமைதி 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 அமைதியோ அமைதி. நல்லா சிரிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்து இருக்கு. பிகாஸ் எக்ஸாம் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். அதுல சில அதி புத்திசாலிகள் எழுதின பேப்பரை படிச்சு பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஐயோ போச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ் பேப்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். வாங்க சார், வாங்க அழகுவேல் சார். மேம் நானா? நீங்களே தான்ப்பா, வாங்க. கேள்வியை நான் படிக்கிறேன், பதில நீங்களே படிங்களே. பஞ்சபூதங்கள் யாவை? இதுக்கு நீங்க எழுதின பதில படிங்க. ரெத்த காட்டேரி, மோகினி பிசாசு, காஞ்சனா, சந்திரமுகி பாட்டு 1, சந்திரமுகி பாட்டு 2. நிலம், நீர், காட்சி, ஆகாயம், நெருப்பன 1000 முறை சொல்லி கொடுத்தாலும் எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அதுலயும் பார்ட் 1 பார்ட் 2 வேற. போங்கப்பா போங்க. சாரி மேம். இதா மட்டும் சொல்லுங்க. சிட் டவுன். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பேப்பர். வாங்க ஜித்தேஷ், வாங்க. எஸ் மேம். ரைட் a question using why. இதுக்கு நீங்க எழுதின பதில படிங்க. why அவ்வளவுதான் மேம். ஏன்பா வைய வச்சு क्वेश्चन எழுத சொன்னா வெறும் வைய மட்டும் எழுதி வச்சிருக்கீங்களே, உங்களை வச்சு நான் என்னதான் செய்ய? போங்கப்பா போங்க. சாரி மேம். சிட் டவுன். நெக்ஸ்ட் மேத்ஸ் பேப்பர். வாங்க மகாஷ்ணு, வாங்க. மேம் எனக்கு ரொம்ப ஈஸி மேம், கண்டிப்பா 100க்கு 100 ரானா. பட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க உங்க 100க்கு 100 மார்க் பேப்பர்ல நீங்க எழுதின புத்திசாலித்தனமான பதில பார்க்கலாமா? டெஃபினெட்லி மேம். கன்வர்ட் மில்லிமீட்டர் இன்டு மீட்டர். இதுக்கு நீங்க எழுதின பதில பாருங்க. வெரி சிம்பிள் மேம். மில்லிமீட்டர்ல இருக்கிற மில்லி எடுத்துட்டோம்னா மீட்டர் மட்டும்னா சோ கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஹே, நீ தானப்பா இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ்ல 36 சாக்லேட்ல 30 சாக்லேட் சாப்பிட்டா என்ன வரும்னு கேட்டதுக்கு சுகர் தான் வரும்னு சொன்னீங்களே, அது நீங்க தானப்பா? போதும்பா போதும், போய் உட்காருங்க. தேங்க் யூ மேம். நெக்ஸ்ட் சயின்ஸ் பேப்பர். வாங்க ஜூவிஷ், வாங்க. நேம் எனி 5 அக்வாட்டிக் அனிமல்ஸ். இதுக்கு இவங்க எழுதின பதில நீங்களே பாருங்களே மக்களே. 2 fish, 3 starfish. என் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பிரில்லியன்ட், தனக்கு தெரிஞ்ச 2 அக்வாட்டிக் அனிமலை வச்சு 5 என ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன்பா மற்ற அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் ஈட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சா என்ன? சாரி மேம். இத மட்டும் சொல்லிடுங்க எல்லாரும். சிட் டவுன். லாஸ்ட் ஒரு சோஷியல் பேப்பர். பயங்கரமான ஆன்சர் எழுதிருக்காங்க. வாங்க சமீம், வாங்க. சொல்லுங்க மேம். Which is farthest from our country, moon or London? கண்டிப்பா லண்டன் தான் மேம். அது எப்படிப்பா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அது எப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மூணு நல்லா தெரியும், பட் லண்டன் தெரியுமா? நான் நிஜமா இதுக்கு இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்கவே இல்லப்பா, எதிர்பார்க்கவே இல்லை. புக்லாரிங் மேம், தேங்க்யூ மேம். அடடா, இப்ப இருக்க ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு எவ்வளோ அறிவு. இந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் 99%, கமாலியல் சமத். செகண்ட் மார்க் 98% லிங்கேஸ்வர். தேங்க்யூ மேம். சரி, உங்க எல்லாருக்கும் மேம் ஒரு 2 பேரால மட்டும் எப்படி இவ்வளோ மார்க்ஸ் வாங்க முடிஞ்சது? நல்லா படிச்சதுனாலதான் மேம். எக்ஸாக்ட்லி. சரி, நீங்க சொல்லுங்க, படிச்சு என்னவாக போறீங்க? ஐஏஎஸ் மேம். மேம் நான் நல்லா படிச்சு டாக்டராக போறேன் மேம். ஓ, வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ். சரி, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? கமாலியல் சமத். டாக்டர், டியூட்டி டாக்டர், நர்ஸ், கம்பவுண்டர், கிளீனிங் பர்சன், இப்போ நிறைய பேர் இருப்பாங்க மேம். ஓகே, இப்போ இவங்க எல்லாரும் எதை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? லிங்கேஸ்வர். அதை அவங்க படிப்பை பேஸ் பண்ணி மேம். கரெக்ட். நல்லா படிச்சு நல்ல
மார்க் வாங்கினா மட்டும்தான் உயர் பதவியில் இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி. லேர்ன் டு சர்வ் அப்படின்னா என்ன? லேர்ன் டு சர்வ்னா சேவை பண்ணதுக்காக படிக்கிற படிப்பா மேம்? இல்லம்மா, வேற யாராவது சொல்ல முடியுமா? லேர்ன் டு சர்வ்னா லேர்ன் பண்ணி நம்ம சம்பாதிச்சு அதுல கிடைத்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா மேம். ஓகே, அதுக்கு மீனிங்கா வச்சு நானே ஒரு இன்சிடென்ட்டை சொல்றேன். நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு பள்ளி ஆண்டு விழாக்கு போனாங்க. அப்ப அங்க அவங்க கிட்ட ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா எப்பொழுதும் குழந்தைகள் கிட்ட நிறைய கேள்வி கேட்க சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம அறிவு பெருகும். அதனால நம்ம ஸ்கூல்லையும் நீங்க எங்ககிட்ட எல்லாருக்கும் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்க சொல்லிங்களா மேம்? ஆமா, எப்பொழுதும் கேள்வி கேட்டு பழகணும். நம்ம அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்ட கேள்வி, நீங்க கண்டுபிடிச்சதுல ஏதோ ஆக சிறந்த கண்டுபிடிப்பு? அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்சதுல சிறந்ததுன்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? ஒரு மிசைல் கண்டுபிடிச்சது, இல்லைன்னா ஒரு அணு ஆயுதம் கண்டுபிடிச்சது அப்படின்னு தானே நினைச்சிருப்போம். ஆனா ஐயா சொன்ன பதில், ஏவுகணை இருக்குல்ல, அதோட எடை கம்மியா இருக்கணும், அப்பதான் அது லேசா மேல போக முடியும். அதுக்காக ஒரு ரசாயனத்தை தயாரிச்சு அது மேல அனுப்புவாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம அப்துல் கலாம் ஐயா மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பார்த்தாங்க. அப்ப அந்த குழந்தைகள் தன்னுடைய காலில் 3 கிலோ இடையில கேலிஃபர் ஷூ போட்டுக்கிட்டு கடினமா நடக்கிறதா பார்த்தாங்க. அப்போ நம்ம அப்துல் கலாம் எக்க ஒரு யோசனை வந்தது. ஏவுகணைக்கு பயன்படுத்துகிற ரசாயனத்தை ஏன் இதில் பயன்படுத்தக்கூடாதுன்னு யோசிச்சு தன்னுடைய குழுவுடன் சேர்ந்து 300 கிராம் உள்ள கெலிஃபர் ஷூவை தயார் செஞ்சு அந்த குழந்தைகள் அதை போட்டுக்கிட்டு அங்கும் இங்கும் போகும்போது அவங்க அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லைன்னு சொன்னாங்க. தான் கற்றுக்கிட்டதை எப்படி நம்ம சொசைட்டிக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதுதான் நம்ம கல்வியோடைய மகிமை. இதுதான் லேர்ன் டு சர்வ். சரி, இப்போ சொல்லுங்க, நீங்க இதை எங்க பார்த்துருக்கீங்க?